ஞாயிற்றுக்கிழமை வருது, ஒருத்தர் வேலைக்கு கூப்பிடுறாரு. ஆவி சொல்லும் வேலைக்கு போவாத, சபைக்கு போன்னு சொல்லும். மாம்சம் சொல்லும் இன்னைக்கு தான் பையில தான் காசே இல்லையே, வேலைக்கு போன்னு சொல்லும். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். ஜோராச்சோனையும் விசுவாசமா இருக்கிறவங்க ஜெபனை வச்சு சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆனா மாம்சம் சொல்லும் ஜெபம் பண்ணாலும் எங்க போயிடலாம், போய் ஒரு ஊசி தான் போட்டுன்னு வந்துருவாங்க. ரெண்டுத்துக்கும் போராட்டம் நடந்துட்டே இருங்க பாருங்க. அல்லேலூயா. ஜெபம் நடக்கும். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களா. ஆவி சொல்லும் ஆலயத்திலேயே இருன்னு சொல்லும், மாம்சம் சொல்லும் வெளியே இரு, உள்ள வராத. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா உன் பாட்டு, உன்னை அறியாத உனக்குள்ள இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனா மாமிசம் இருந்துச்சுன்னா உன்னை அறியாத உனக்குள்ள புலம்பிட்டே நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆண்டவர் அதனாலதான் சொன்னார், மாமிச சிந்தனை மரணம். நம்ம மாமிசத்துல இருப்போம்னால் அதோடைய முடிவு எங்க கொண்டு போகுது? சத்தமாய் சொல்லுங்களேன். எங்க கொண்டு போகுது? மரணத்துக்கு கொண்டு போகுது. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் இருப்பாரானால், ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவருடைய நிலைகள் இருக்குமானால் கர்த்தர் அவனை ஆவிக்குரியவனாய் மாற்றுகிறார். அல்லேலூயா.